நீங்கள் ஏஐ யூஸ் பண்ணுறீங்களா? படங்களை உருவாக்குறதுக்கு இமேஜ் கிரியேஷனுக்கு ஏஐ யூஸ் பண்ணுறீங்களா? அப்படி ஏஐயில் மிக சிறந்த ஏஐ எதுன்னு உங்களுக்கு தெரியுமா? நான் உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். ரெண்டை பற்றி கம்பேர் பண்ண போகிறேன். ஒன்று ChatGPT, அடுத்தது ஜெமினி ஏஐ. மிக சிறந்த படங்களை உருவாக்குறதுக்கு, ப்ரொஃபஷனலாக மாடர்னாக குவாலிட்டியாக உருவாக்குறதுக்கு எந்த ஏஐ என்றது பொருத்தமாக இருக்குது, மிக சிறந்ததாக இருக்கு என்று சொல்லித்தான் இந்த வீடியோ பதிவினூடாக உங்களுக்கு அந்த தகவலை தரப்போறேன். ஆகவே ஏஜி யசீர் முகமது என்ற ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. அதே மாதிரி யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உலகளாவிய ரீதியிலான அரசியல் தகவல்கள், இலங்கை சார்ந்த அரசியல் தகவல்கள், புதிய அப்டேட் என்ற விஷயங்கள், சயின்ஸ் சம்பந்தமான விஷயங்கள், அதே மாதிரி இந்த ஏஐ தொழில்நுட்பம் சார்ந்த தகவல் எல்லாம் உங்களுக்கு ஏஜி யசீர் முகமது என்ற யூடியூப் சேனல்லையும் ஃபேஸ்புக் பேஜ்லையும் டிக்டாக்லையும் உங்களுக்கு அன்றாடம் பார்த்து கொண்டு வரையிலும். முதலாவது நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் படங்கள் என்றது நாங்கள் பல்வேறு தேவைகளுக்காக உருவாக்கலும். உதாரணமாக நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால் விஷ் பண்ணுறதுக்கு, பெருநாள் விஷ் பண்ணுறதுக்கு, பேர்தே விஷ் பண்ணுறதுக்கு, இதை இல்லாட்டி வேற என்ன சரி தேவைகளுக்கான வாழ்த்துக்களை தெரிவிக்கிறதுக்கு நாங்கள் படங்களை உருவாக்குவோம். அதே மாதிரி நாங்கள் பார்த்தோம்னா போஸ்டர்களை உருவாக்குவோம். நியூ போஸ்டர்களை உருவாக்குவோம். சோசியல் மீடியாவுக்கு தேவையான போஸ்டர்களை உருவாக்குவோம். அதுக்கான பிக்சல் சைஸ் இருக்குது, இன்ஸ்டாகிராமுக்கு இருக்குது, டிக்டாக்கு இருக்குது, ஃபேஸ்புக்கு இருக்குது. வேண்டிய சைஸில் உங்களுக்கு உருவாக்கலும். வீடியோவுக்கு தேவையான பொட்டம் பெனலை உங்களுக்கு உருவாக்கலும். அதுக்கும் ஒவ்வொரு சைஸஸ்ன்றது இருக்குது. அதே மாதிரி நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இன்விடேஷன்கள், கிளாஸ் சம்பந்தமான டியூட்டோரியல் சம்பந்தமான விஷயங்களுக்கு இமேஜ் என்றது கிரியேட் பண்ண வேண்டிய தேவை என்றது இன்றைக்கு எல்லாத்துக்கும் காணப்படுது. அப்படி நீங்கள் கிரியேட் பண்ணியிருக்கேன்னு சொன்னால் கமெண்ட்ல கட்டாயம் பதிவு செய்யுங்க. அதுக்கு மிக சிறந்தது எதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஜெமினி, அடுத்து நாங்கள் பார்த்தோம்னா ChatGPT. ChatGPT எங்களுக்கு ஃப்ரீயாகவும் பண்ணையிலும், ஒரு நாளைக்கு 3 இமேஜ்ன்றது கிரியேட் பண்ணையிலும் ஃப்ரீயாக இலவசமாக பண்ணிக்கொள்ளையிலும். ஜெமினியில் நாங்கள் பார்த்தோம்னா அன்லிமிட்டடாக பண்ணிக்கொள்ளையிலும். ஜெமினியில் இருக்கிற ஃபோட்டோவை நான் உங்களுக்கு கொஞ்சம் போடுறேன் பாருங்க. இதில் நாங்கள் இமேஜ் கிரியேட் பண்ணினோம்னு சொன்னால் இல்லுஸ்ட்ரேஷன் இல்லாட்டி கார்ட்டூன் வகையான படங்கள், ஃபோட்டோகளை, இமேஜ்களை எங்களுக்கு கிரியேட் பண்ணலும். ஆனால் இதில் இப்படி தான் வருது. இதை விட குவாலிட்டி என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் எந்த அனுபவத்தில் ChatGPT தான். ChatGPTயில் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் ப்ரொஃபஷனலாக, மாடர்னாக, குவாலிட்டியாக, கலர்ஃபுல்லாக நாங்கள் சொல்கிற மாதிரி அந்த ப்ராம்ப்ட் ஸ்கிரிப்டை நாங்கள் எழுதி அனுப்பினோம்னு சொன்னால் அதில் அழகான ஃபோட்டோகள், இமேஜ்ன்றது கிரியேட் பண்ணி தருது. அதை உங்களுக்கு பார்க்கல. நான் நியூஸ் பேஜ் ஒன்று செய்கிறேன், அதுக்காக நான் கிரியேட் பண்ணினது. அதே மாதிரி வீடியோவுக்கு தேவையான பொட்டம் பெனல் கிரியேட் பண்ணுறதுக்கு, இல்லாட்டி ஏதாவது சோசியல் மீடியாவுக்கு தேவையானது, லோகோ கிரியேஷன், அதே மாதிரி நான் பார்த்தோம்னு சொன்னேன் இந்த பர்சனலுக்கு தேவையான ஃபோட்டோகள் அதுகள் கிரியேட் பண்ணுறேன்னு சொன்னாலும் மிகவும் சிறந்தது ChatGPT-ஆகத்தான் இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஃப்ரீயாக 3 தான் உங்களுக்கு ஏழும் ChatGPT-ல. அப்படி இல்லாமல் நீங்கள் காசு செலுத்தினீங்கன்னு சொன்னால் அன்லிமிட்டட் உங்களுக்கு பயன்படுத்தி கொள்ளும். இது மாதிரி பல்வேறுபட்ட ஏஐ டூல்கள், அதே மாதிரி ஃபோட்டோவை உருவாக்கக்கூடிய வேறு டூல்களும் இருக்குது. அப்படி உங்களுக்கு தெரியும்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அதே மாதிரி இது அடுத்தவங்களுக்கு உதவும்னு சொன்னா அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.